பத்திரிகையாளர் சந்திக்கலாம் சார். இது நாளைக்கு எல்லாம் இருக்கு. 5ஆம் தேதி அன்னைக்கு மீடியா பத்திரிகையாளர் எல்லாரும் சந்திக்கலாம். அது கவலைப்படணும். சார் அதுக்குண்டான ஏற்பாடு எந்த மாதிரி சார் இருக்கு? ஏற்பாடு அங்க கட்சி ஆஃபீஸ் பண்ணிடுறேன் நீட்டா. சார் கட்சி ஆபீஸ்லயே கூட்டம் வச்சிருக்கீங்களா சார்? மண்டபத்துலங்களா சார்? கட்சி ஆபீஸ்ல. ஆமா. ஓகேங்க சார். கட்சி சார், எத்தனை மணிக்கு சார் அது? கரெக்டா மைக் சாப்பிடுவோம். சுப்பே மைக்டா. எப்படி? சுப்பே வந்து ஒரு சாப்பிடும். 9 சார். மேற்கு மாவட்டம் அப்புறம் வேற யாரும் முக்கிய யாரையும் வர மாட்டேன். சரி, இதுல நான் வந்து எப்படின்னாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். என்னுடைய கருத்துக்களை வந்து தொண்டர்கள் எப்படி சார் தொண்டர்? இல்ல நம்ம என்னுடைய கருத்து பிரதிபலிக்க போறேனே தவிர அதுக்காக வந்து இவங்க வரும் அவங்க வரும் இல்ல. அங்க பேசலாம். இன்னைக்கு வேற யாராவது சந்திக்கிறீங்களா சார்? இன்னைக்கு யாரு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன் பாருங்க. சரி சார். EPS தரப்புல எனக்கு ஏன் இல்லைங்க. 32 கல்யாணம் இருக்கு. சரி சார். அந்த பணிகளை நாங்க ஆர்டர் போறோம். சார் இந்த 5ஆம் தேதி சந்திக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அவ்வளவு EPS சார் தரப்பு வந்து இல்ல 5ஆம் தேதி சந்திக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் சொல்றேன். சார் கட்சி ஆபீஸ்ல தான் கண்டிப்பா இருக்கலாம் சார். இல்ல மண்டபத்துலங்களா சார்? அந்த மாதிரிங்களா சார்? கட்சி ஆபீஸ்ல தாங்க. ஓகே. மூத்த நிர்வாகி சார் ஒரு 10,000 பேர் தான் திரட்டுறதா சொல்லிருக்காங்களே சார். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? நான் வந்து பேசுறேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளவு பேர் வருவாங்க என்கிறது எனக்கு தெரியாது. பிடிப்பட்டையும் வருவாங்க. அது யாரும் எனக்கு செய்தி தெரிஞ்சு நேற்று நான் வந்து யாரையும் கூப்பிட நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன். யாரையும் வான்னு கூட சொல்ல. நான் வந்தாங்க 10,500 பேர் வந்தாங்க. அது வந்து அவங்களா பாண்டினிஸாக வருது. நாம ஒன்றும் ஒருத்தர் கூப்பிட்டு அழைச்சிக்கலைங்க. ரைட் சார்.